போன பதிவின் தொடர்ச்சியாக மனத்தில் ஆற்றலை நிரக்க இன்னும் ஒரு செய்தி. அண்மையில் பழனியில் நடைபெற்ற அகில உலக முருகன் விழாவில் 3 வயது குழந்தை அருணகிரிநாதருடைய பாடல்களில் மிக கடுமையான சொல் அமைப்பை கொண்ட முத்தை தரு பக்தி திருநகை என்கின்ற பாடலை 3 வயது குழந்தை பாடியதாக பார்த்தோம், கேட்டோம். இது எல்லாம் கருவிலே குழந்தை உருவாகுகிற பொழுது பெற்றோர்கள் செய்த புண்ணியம் அல்லது அந்த குழந்தையின் பூர்வீக ஜென்ம வாசனை என்று கூட சொல்லலாம். எல்லாம் மனத்தினால் வருவது, மன தூய்மையினால் வருவது. கர்ம வினை என்று சொல்லுகிறோமே, அதனாலே கூட திருஞான சம்பந்தர் வாழ்க்கையை போல அந்த 3 வயது குழந்தையின் வாழ்க்கையில் அமைகிறது. இதுவும் மனத்தின் ஆற்றல் தான். எனவே மனம் பற்றி பேச புகுந்தால் மிக விரிவு. ஆங்கிலத்திலே நான் படித்த 2 நூல்கள், ஒன்று ராடிகல் ரெவிஷன், அது மனத்தை பற்றி சொல்லுவது, இன்னொன்று மைண்ட் ஓவர் மெடிசன் என்ற புத்தகம். 2மே பெண்பால் ஆசிரியர்கள். மனத்தின் வலிமையை பற்றி தமிழிலே கூட மிக அதிகமான புத்தகம் உண்டு என்றாலும் தி சீக்ரெட் என்ற ஒரு புத்தகம், அதுவும் மனத்தின் வலிமையை சொல்லுவதுதான். இன்னொரு ஆங்கில புத்தகம், தமிழை காட்டிலும் ஆங்கில புத்தகங்களை நான் மேற்கோள் காட்டுவதும் அவசியம். காரணம் என்னவென்றால் அவர்கள் மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். An Anatomy of Illness as Perceived by a Patient என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட நோயாளி, வாதத்தினால் பாதிக்கப்பட்டவன், ஒரு நாளைக்கு 30க்கு மேற்பட்ட வலி நிவாரணிகள் எடுத்துக்கொண்டால்தான் அவனாலே அசைய முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு நோயாளி, அவருடைய இறுதி நாள் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஒரு நண்பன் வந்து அவனுடைய மனநிலையை மாற்றுகின்ற போக்கில் நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இது அந்த நோயாளியின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அவன் சொல்லுகிற பொழுது இவர் வயிறு குழுங்க சிரிக்கிறான். சிரிக்கிற பொழுது அவனுடைய விரல்கள் மெல்ல அசைகின்றன. அத அந்த நகைச்சுவையை சொன்ன நண்பர் கவனிச்சார். ஆகவே சிரித்த நோயாளியுடைய நோய் தனிகிறதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதை கவனித்து அதையே மருந்தாக கொள்ளலாமா என்று சிந்தித்து அந்த பாதிக்கப்பட்ட நோயாளியிடம் சிரிக்க சொல்கிறார். நகைச்சுவையான புத்தகங்களை படிக்க சொல்கிறார். திரைப்படங்களை பார்க்க சொல்கிறார். இதனாலேயே அவனுடைய அந்த நோயின் கடுமை குறைகிறது. ESR என்று சொல்லப்படுகின்ற அந்த தொற்றின், அந்த நோயின் பாதிப்பு வெகுவாக குறைந்து மிக விரைவில் எழுந்து நடமாட தொடங்குகிறார். இதற்கு காரணம் நகைச்சுவை மட்டுமல்ல, அவன் மனதிலே கொண்டிருந்த தன்னம்பிக்கை, மனதிலே கொண்டிருந்த உறுதியான அந்த தன் உடல் மேலே கொண்டிருந்த பற்றும் பாசனம். அதே போலத்தான் மைண்ட் ஓவர் மெடிசன் என்ற புத்தகத்திலேயும் மனத்தின் வலிமையை பார்க்கிறோம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.